இதோ இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். அவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காக. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியான மதியான வேலைக்காக நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தருடைய வசனத்தின்படி எங்களோடு கூட நீ என்ன பேச விரும்புகிறீரோ அதை நீர் எங்களோடு இடைபடும்படியாக எங்களோடு நீங்க பேசுங்க. வசனத்தை பேசும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களை ஆண்டவரே மோட்டிவேஷன் பண்ணி எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஜனங்கள் இருதயம் திறக்கப்படட்டும். இருதயத்தில் வாங்கிக் கொள்வதற்கு, வசனத்தின்படி வாழ்வதற்கு நாங்களை அர்ப்பணிக்க, ஜெபிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீரே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமோஸின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் மீண்டும் ஒரு முறையாய் நாம் வாசிக்கிறதை கேட்க போறோம். வாசிப்போம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் வரக்கூடிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, ஜல குறைவினால் வரக்கூடிய பஞ்சமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை பட்சத்தில் அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிச்சுவோம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலங்களிலே ஒரு பஞ்சம் உண்டாகும். அது ஆகாரத்தினாலும் அல்ல, ஜலத்தினாலும் அல்ல. அல்லேலூயா. ஆகாரத்தினாலும் அல்ல, ஜலத்தினாலும் ஒரு பஞ்சம் வராதான். வேத வசனத்துக்குள்ள ஒரு பஞ்சம் வருதான். நான் யோசிச்சேன், வேத வசனத்துக்குள்ள பஞ்சம் வரும் அப்படின்னு உடனே நான் என்ன நினைச்சிட்டேன், ஒருவேளை அந்தி கிறிஸ்து காலங்கள் வரும் பொழுது வேதத்தை நம்ம கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்களோ, வேதத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவாங்களோ, வாங்கி அதெல்லாம் எரிச்சு வேதமே வாசிக்க கூடாதுங்கிற ஒரு வந்துடும் பிறகு, பஞ்சம் அச்சு அடிக்க மாட்டாங்க பிறகு, அதனால நமக்கு ஒரு பஞ்சம் வரும் பிறகு, அதனால இப்ப வேதத்தை வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அல்லேலூயா. மைண்ட்ல இருந்துச்சு, வேதத்தை வாங்கி என்ன பண்ணலாம், நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு எத்தனை கொடுத்தனாலும் நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் என் மனசுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா வசனம் நமக்கு சொல்றது, அது பஞ்சம் என்பது ஒரு இடத்துல உணவு இருக்கும், ஆனா நமக்கு உணவு கிடைக்காது. ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகுது. அது ஆகாரத்தினாலும் அல்ல, ஜலத்தினாலும் தண்ணீராலும் வரக்கூடிய தாகத்துக்கான பஞ்சமும் அல்ல, வேத வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். அப்ப கடைசி காலத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்தை மறந்து போயிடுவாங்கன்னா. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். மறந்து போவேன். அல்லேலூயா. கடைசி காலத்துல வேதம் மறந்து போயிடுமா, வேதம் மறக்கடிக்கப்படும். நீங்க எவ்வளவு கேட்டாலும் அந்த வேதத்தின்படி நடக்க கூடாதபடி உங்களுக்கு என்ன ஆயிடுமா, ஒரு மிகப்பெரிய வறட்சி உள்ளத்துல வந்துடுமா. அல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்கள் கற்றாலும் வேதத்தை மறந்துடுவீங்களா. நீங்க வாசிச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வருவதாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியரும் வனப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும்
இருக்காது? இணங்காதவர்களாயும் இணங்க மாட்டாங்க, அவதூறு செய்கிறவர்களாயும் அவதூறு செய்வாங்க, இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் இருக்காது, கொடுமை உள்ளவர்களாயும் உள்ளவர்களா இருப்பாங்க, நல்லோரை பகைக்கிறவர்களாயும் நல்லவர்களாம் பகைக்கிறவங்க, துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் பாவம் செய்வாங்க, இருமாப்பு உள்ளவர்களாயும் உள்ளவர்களும் தேவ பிரியராயிராமல் தேவனுக்கு பிரியமா வாழாம சுகபோக பிரியராயும் தேவனுக்கு பிரியமா வாழாம சுகபோக பிரியரா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப தேவனுக்கு பிரியமா ஒரு மனுஷன் வாழ வேண்டுமானால் அவன் வேதத்தை மறக்க கூடாது, வேதத்தை நன்கு அறிய வேண்டும். இன்னைக்கு சபை எதை கத்துக் கொடுக்கலன்னா வேதத்தை கத்துக் கொடுக்கல. வேதத்தை கற்றுக் கொடுக்காதபடிதான் உங்களுக்கு விசுவாசம் என்னன்னு தெரியல, வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியாதான் ஜெபம் என்றால் என்னன்னு தெரியல. யாரோ ஒரு ஊழியர் என்னைக்கோ ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, அதையே நம்ம கடைபிடிக்கிறோம். சீசன் என்பவன் அனுதினமும் கற்றுக்கொள்ளுகிறான். கவனிங்க, அனுதினமும் கற்றுக்கொள்ளுகிறான். அப்ப கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்களாம்? தேவ பிரியரா இருக்க மாட்டாங்களாம், சுகபோக பிரியர். அவங்கவுங்க வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தேவனுக்கு பிரியமா வாழாம தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பக்தியின் ஒரு வேஷம், தேவ பக்தியான ஒரு வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். மறுதலிக்கிறவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, ஆட்களை விட்டு விலகு, நீ விலகு. அதுதான் நான் சொன்ன, போன வாரம் பேசும்போது சொன்ன, என்ன ஜாதி? மாறுபாடு உள்ள ஒரு ஜாதி இருக்கு. அவர்கள் எப்பொழுது கற்றாலும், வாசிங்க, தேவத்தின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். பாவங்களால் நிறைந்து நீ என்ன பண்ண? விலகு, விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும், கவனமாக கேளுங்க, எப்போது நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற உணர்வே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குமா? அல்லேலூயா. கவனிங்க, கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்களா? எவ்வளவுதான் கற்றுக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் விசுவாசத்தை சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஜெபத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் வருகையை பத்தி சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவுதான் என்னது பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுத்தாலும், எவ்வளவு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்தாலும் மக்களுக்கு அது என்ன வராது? உணர்வு இல்லாத இருதயமா இருக்குமா? அல்லேலூயா. எப்பொழுது கற்றாலும் ஆண்டவர் தானே சொல்றாரு, உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காரு ஆண்டவர், ஆனா அதைப்படி நீங்க வாழ்றீங்களா? அதைப்படி நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க, நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குமா? அந்த கூட்டத்தின் ஜனங்களா நீங்களும் நானும் இருக்கக்கூடாதுன்னு தான் கடவுள் விரும்புகிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்லுவாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தீமோத்தேயுக்கு எழுதுவாரு, சமயம் வாய்த்தாலும் அது வாய்க்காமல் போனாலும் பிரசங்கம் பண்ணு, பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்ப சபை எதா மாறணும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். அதான் ஒரு சபை சொன்னாதான் கோபம் வருது. எல்லா சபையும், ஒட்டுமொத்த சபை என்ன பண்ணும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இப்ப புத்தி சொல்லுங்க சபையா மாறணும். அடுத்து வாசிங்க. ஏனென்றால் ஏன் கடிந்து கொள்ள வேண்டும்? ஏன் வசனத்தை கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை, ஆரோக்கியமான வசனங்களை, உபதேசங்களை பொறுக்க மனதில்லாமல் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனமே இருக்காதான். அல்லேலூயா. எது மனது இருக்காதான்? ஆரோக்கியமான சத்தியம், இப்படிதான் வாழ வேண்டும். பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் குற்றப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டது போல. உணர்வு அடைகிற இருதயம், உணர்வு இல்லாத இருதயம் அல்ல, உணர்வு அடைகிற இருதயமா இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்கள் சுய இச்சைகளை, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க அவங்களுக்கு என்ன இல்ல? மனசு இல்லாம தாங்க சுய இச்சைக்கு ஏற்ற, அல்லேலூயா, தனக்கு ஏற்றது போல ஊழியர்கள் இருக்க வேண்டும், தன் காரியத்துக்கு செவி கொடுக்கிற ஊழியர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் தனக்கான ஊழியர்களை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். உண்மையா இல்லைங்களாங்க? நம்ம ஒரு கூட்டமைப்பா இருப்போம், நாம ஒரு கூட்டமைப்பா நாம எப்படி இருப்போம்? அப்படி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் சொல்றது தப்பு, நாம ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. சில நேரத்துல சபையில பிரசங்கிக்கும் போது என்ன பத்தியே பேசுறது போல இருக்கு. கர்த்தர் உன்னை பத்தி தான் பேசுறாரு. அதுக்குதான் சபை. அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவான். ஆவியானவர் இங்க என்ன சொல்லுகிறாரோ அது என்ன பத்தி தான் பேசுறாரு, எனக்காக தான் பேசுறாரு. அதுதான் சபை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனம் உங்களுக்கு போதிக்கப்படும். கடைசி காலத்துல என்ன நடக்கும்னா வசனம் தான் போதிக்கப்படும், வசனம் தான் இருக்கும். வசனம் இல்லாமல் வேற எதுவுமே உள்ளன்னா வராது. ஆனா கடைசி காலத்துல வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்களாம். தாங்கள் சுய இச்சைக்கேற்றபடி, தாங்கள் சுய இச்சைக்கேற்றபடி தாங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம்.
நாங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சீங்க, ஆனா நம்ம ஒன்னா சபையில இருப்போம், நம்ம ஒன்னா இருப்போம். பாவம் செஞ்சா அதை கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அகத்தை பார்க்கிற தெய்வம் இருக்கிறார் என்பதை மறந்து போகிறார்கள். இருதயத்தை பார்த்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற தெய்வம் இருக்கிறான்னு மறந்து போய் தன் சோரம் போயிட்டாங்க மக்கள். ஊழியரும் சோரம் போயிட்டாங்க, மக்களும் சோரம் போய் தனக்கென்று இச்சைகளை, தனக்கென்று ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிட்டு நாங்களும் ஊழியம் செய்கிறோம் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணறுவர்களாகி தாங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தாங்களுக்கு தெரிந்து கொண்டு, தங்களுக்கு ஒரு போதகர் வேணும், நாங்களும் போதகரா வேணும், பின்மாற்றத்துக்கு போயிட்டு சபைக்கு போகல இருக்கிறோம், ஏன் நாமளே ஒரு சபையை ஆரம்பிச்சிடுவோமே, நாமளே ஒரு திருவிருந்து கொடுத்துருவோமே, நாமளேன்னு சொல்லிட்டு அவங்களே தாங்களுக்குள்ள ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிற ஒரு கூட்டம் பேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சபை ஊழியருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவங்க உண்டு. சபை ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்து சபை திட்டங்களுக்கு சபை செவி கொடுத்து வாழ்ந்த ஊழியர்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு சபையை உடைக்கிற ஊழியர்கள் தான் உருவாக்கப்படுகிறார்கள். ஒரு சபையில இருக்கிறவங்க அந்த பாஸ்டரோட அனுமதியோடு கூட ஒரு சபை நடத்தணும். அல்லேலூயா. அந்த பாஸ்டருக்கு தான் தெரியும் தன் பிள்ளை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. அந்த பாஸ்டருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஒரு பிள்ளையை நம்ம வளர்க்குறோம், சின்ன வயசுல இருந்து என்ன பண்றோம், பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அப்பாட்ட என்ன பண்ணணும், அப்பாவுக்கு தெரியும் அந்த பிள்ளை கல்யாணம் எப்ப பண்ணணும், எந்த வயசுல பண்ணா எதை செய்யணும் அப்பாவுக்கு தெரியும். எப்போ ஒரு வீடு கட்டி கொடுத்தன வைக்கணும்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிருப்பாங்க. அது வீட்டுல வச்சிருப்பாங்க. ஏங்க புருஷ மனைவி வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, தனியா குடும்பம் நடத்துவதற்கு ஒரு பொறுப்பு இல்ல. கொஞ்ச காலம் அவங்க என்ன பண்ணணும், எங்களோடு கூட இருந்து அந்த பொறுப்புகளை பார்த்துட்டு கொஞ்ச நாளம் பண்ணு, அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வந்து எங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டி அவங்களுக்கு ஒரு தனி கொடுத்தன வைக்க இருக்கு காலம் இருக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் எங்க கூட அவங்க இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை கூட வச்சுப்பாங்க. ஆனா சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தகப்பனுக்கு தெரியாம லவ் பண்ணுவாங்க, தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு தெரியாம இழுத்துட்டு ஓடுவாங்க, தனியா போய் வாடகை எடுத்து தனியா இருப்பாங்க. பாத்துறீங்களா? அப்ப அது அப்பாவுக்கு என்ன வரும், சஞ்சலம், அவமானம், வேதனை. அப்ப அப்பாவுக்கு தெரியும் ஒரு ஊழியத்தை கட்டுவதற்கும் ஒரு சபையை கட்டுவதற்கும் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதற்கும் தன் பெற்றெடுத்த தகப்பனுக்கு நன்றாய் தெரியும். ஒரு நல்ல பிள்ளை எங்க இருக்கணும், அப்பாவோடு இருக்கணும். அல்லேலூயா. அந்த அப்பாவோடு இருக்கும் பொழுது அந்த கிளையோடு இருக்கிற மனம் பெருசா இருக்குங்கிறார் அந்த. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைசி காலத்துல தாங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்கள் வந்தா அவங்களுக்கு என்ன செய்வாங்க பாருங்க. அடுத்த வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி, செவியை விலக்கி. அப்ப என்ன தெரியாது, ஏங்க அனுபவம் தான் சிறந்த ஆசான் என்று சொல்லுகிறோம், நண்பன் என்று சொல்லுகிறோம். அப்படின்னு என்னன்னா நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணும், கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ்களுக்கும் நிறைய விசுவாசிகளுக்கு என்ன தெரியல, சத்தியம் தெரியல. இங்க என்ன சொல்றாருன்னா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி விலக்கி. ஆமா, அவர் சொல்றாரு, அவர் சொல்ற மாதிரி இருக்க முடியுமா, அவர் சொல்ற மாதிரி நடக்க முடியுமா, அவர் சொல்ற மாதிரி அவர் சொல்லுவாரு அது மாதிரி இருக்க முடியுமா? கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, கர்த்தர் தான் நான் சொன்னேன், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத. கர்த்தர் சொன்னதை நான் சொல்லி கொடுக்குறேன். அவர் சொல்லுவாரு கடன் வாங்க கூடாதுன்னு, நம்மளால இருக்க முடியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கட்டும், ஒரு நாள் கடன் வாங்கிட்டான், இன்னொரு நாள் கடன் வாங்கக்கூடாதுன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்ப கடன் வாங்கக்கூடாதுன்னு சபை சொல்லி கொடுக்குறது நல்லதா கெட்டதா? 100% நல்லது. ஆனா மக்கள் எதுவும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா அப்படின்வாங்க. ஆமாலாம் இல்ல, கடன் வாங்கக்கூடாது. ஒரு நாள் நான் கடன் வாங்கிட்டேன், அதுல கஷ்டப்பட்டேன், அதுல வேதனைப்பட்டேன், அதுல வட்டி கட்டினேன், அதுல ஒழிஞ்சு போனேன், வீணா ஆனேன், சம்பாத்திலாம் வீணா போச்சு. அதனால எங்க சபை எனக்கு கற்றுக் கொடுக்குறது கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குது. அது கடினமான வேடா? அது உபதேசம் தானே. ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனசே வராது. அதனாலதான் செவியை என்ன பண்ணுவாங்க, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எதுக்கு விளக்குவாங்களா? சத்தியத்தை முதல்ல கேட்கணுங்க. நீங்க கட்டுக்கதைகளை கேட்கறதுக்கு சபைக்கு வரல, சத்தியத்தை கேட்க சபைக்கு வரீங்க. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுற அகஸ்டின் ஜெபகுமார். அல்லேலூயா. அதாவது சிலுவை சும போறாய் சீஷனாகுவோ, சிலுவை சும போறாய் சீஷனாகுவோ, சிந்தை யாழிலும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குறார், அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். பாடுங்க பாப்போம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.
ஹalleluya 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 ஹalleluya. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் மறு செய்து அழிப்பை கெடுக்கலாம், மாற்று சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் மகிமை என்றென்னிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றென்னிடுவே. ஹalleluya 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 ஹalleluya. சீசன் என்பவன் குருவை போலவே, சொல்லுங்க, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. தன்னை சுமத்திலும் சந்தோஷம் தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. சொல்லுங்க, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. ஒரு சீசன் இயேசுவுக்காக நிக்கிறவனா இருப்பான். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறவனாய் இருக்கவே மாட்டான். கட்டுக்கதை உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இவர் என்னடா கட்டுக்கதையை பேசிட்டு இருக்கிறாரு, வல்லமையான வார்த்தை எதுன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆதி சபை என்ன செஞ்சது? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலமா இல்ல, ஆனா இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்துடுச்சுங்க. ஜாலியா பேசினா உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. வல்லமையான வார்த்தை உங்களுக்கு, அக்னிமயமான வல்லமையான வார்த்தை உங்களுக்கு இறங்கும் போதுதான் நீங்க மனம் திரும்ப முடியும். மனம் திரும்புதல் அதுல தானே வரப்போகுது. அடுத்த வசனம் சொல்றாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வாக்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் எழுதுறான், தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, வந்துருச்சு. ஆனால் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நீதியின் கீதம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது நீங்க நினைக்கிறது மாதிரி இந்த சுகம், அற்புதம், அடையாளம், ஜெபம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அற்புதம் எப்ப நடக்கும்? மனதுக்குள்ள கிரியை வந்தாதான் நடக்கும். அற்புதம் மிராக்கல் சொல்லுவாங்களா, அதிசயம் சொல்லுவாங்களா, அதிசயம் எப்படி? அது பிரமிக்கத்தக்கதா இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒண்ணு. அது எப்படி நடக்கும்? நீங்க உங்களுக்குள்ள கடவுள் வந்தாதான் நடக்கும். கர்த்தர் உங்களுக்குள்ள வரணும். இப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க கடவுள் இல்லாம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசப்பதான் அற்புதத்தை செய்ய முடியும். சகோதரர் மோகன்ஜி லாசஸ் ஐயா பிரசங்கம் பண்ணாலும் சரிங்க, அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா பிரசங்கம் பண்ணாலும் சரிங்க, இன்னும் வரம் பெற்ற எத்தனை ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணாலும் சரிங்க, சுகம் யாரால கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் ஒருவரால கொடுக்க முடியும். அப்ப உங்களுக்கு யாரு வரும்னு நினைக்கிறீங்க?
இயேசு கிறிஸ்து வரணும். இந்த சபைக்குள்ள இயேசு வரணும், ஒரு மைதானத்துக்குள்ள இயேசு வரணும். எங்கேயுமே இயேசு வந்தா அற்புதம் நடக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி வரம் பெற்ற வீட்டுல போனா அற்புதம் நடந்துருமோ, இல்ல வல்லமையான ஆள்கிட்ட போய் இப்ப ஜெபம் பண்ணலாம் அப்படின்லாம் இல்ல. ஜெபம் பண்ணாலும் சரி, அவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவ தூதை கொண்டு வருகிறவர்கள், அவர்கள் தேசத்தை அசைக்கும்படியாக வந்தவர்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனா அற்புதம் நடக்கிறது கர்த்தரால மட்டுமே நடக்கும். அல்லேலூயா. நான் நட்டேன், அப்போல நீர் பாய்ச்சுகிறான், விளையச் செய்கிறவர் கர்த்தர், என்னால அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் கூடும். பரிசுத்தவானின் சபையில சொல்றது. அப்ப நீங்க யாரை பார்த்து சோரம் போயிடவே கூடாது. எந்த மனிதனை பார்த்து சோரம் போயிடக்கூடாது. எந்த மனிதனை பார்த்து சோரம் போயிடும். இயேசுவை பார்த்து மட்டுமே நீங்க சோரம் போகும். நான் இயேசுவுக்கு தான் அடிமை, இயேசுவுக்கு மாத்திரமே அடிமை. சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு தான் அடிமை. அடிமை நான் ஆண்டவரேன்னு பாட்டு பாடுங்க. அப்ப இந்த உலகத்துல சத்தியம் இல்லாமல் போகுமா? கடைசி காலத்துல வசனம் இல்லாமல் போகுமா? நான் நினைச்சேன் வசனம் இல்லாம போகும்னு நினைச்சா பைபிளை தான் எரிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பைபிள் தான் புடிங்கிடுவாங்கன்னு நினைச்சேன். வசனம் இல்லாத போவதற்கான காரணம், சபையில வசனத்தை போதிக்க மாட்டாங்க. சபையில வசனத்தை போதிக்க மாட்டாங்களாம். வசனத்துக்கு குறைவான நேரத்தை கொடுத்துருவாங்களாம். பிரசங்கத்திற்கு குறைவான நேரம். அந்த பிரசங்க வேலையில பல சாட்சிகளை எழுப்பிடுவாங்களாம். வசனத்துக்கு நேரம் என்ன பண்ணும்? குறைவாயிடும். நீங்க கூட சொல்லுவீங்களா, ஐயா 12 மணிக்கு முடிக்க மாட்டாரு. இல்ல, வசனம் ஆவியானவருடைய சபை வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கும். இருக்க இருக்க பாட்டுக்கு நேரம் குறைவாகும், சாட்சிக்கு நேரம் குறைவாகும். வேதம் எல்லாத்துக்கும் குறைவாயிட்டு வசனத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது சபை. வசனத்தை அதிகமாய் பேசுகிற சபையாய் மாறுவதுதான் பக்தி உள்ள ஒரு சபை, எழுப்புதலுக்கான சபை. ஆனா இன்னைக்கு சபை வசனத்தை குறைவா சொல்லுது, குறைவாய் பேசப்படுகிறது. ஆனா கடைசி கால சபை வசனத்தும் விருத்தி அடைய செய்யும். அப்ப ஏன் வசனம் விருத்தி அடையணும்? ஏன் வசனம் உங்களுக்கு வேணும்? வசனம் ஏன் உங்களுக்கு கிடைக்கும்னா, வசனம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் என்ற புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட பிலாத்து இருக்காரு. பிலாத்து தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும் பொழுது நியாயம் தீர்க்க முடியாது பிலாத்து இடத்துல கொண்டு போவாங்க. அப்ப பிலாத்து கேட்பாரு, ஆண்டவரை பார்த்து வாசிக்க வேணாம். பிலாத்து கேட்பாரு, நீ ராஜாவாகமே, நீ ஏதோ சத்தியத்துக்கு ஒளியா வந்தியாமே, சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பார். சத்தியம் என்றால் என்னன்னு கேட்பார். அவர் எதுவுமே திறக்க மாட்டார், வாயவே. நான் சத்தியத்துக்கு ஒளியாய் வந்தேன்னு கர்த்தர் சொல்லுவாரு. சத்தியம் என்றால் என்னன்னு பிலாத்து இயேசுவை கேட்பாரு. இயேசு என்ன பண்ண மாட்டாரு? வாயவே திறக்க மாட்டாரு. இயேசு என்ன பண்ண மாட்டாருங்க? வாயவே திறக்க, அமைதியா இருப்பாரு. அடிக்கப்பட்ட ஆட்டை போல அமைதியா இருப்பாரு. நான் கேட்டேன், ஏன் அவர் சத்தியத்தை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? சத்தியத்தை அவர் அங்க சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? பிலாத்து ரட்சிக்கப்பட்டிருப்பார். அல்லேலூயா. பிலாத்து ரட்சிக்கப்பட்டா என்ன செஞ்சிருக்க முடியாது? அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்க முடியாது. அவர் சிலுவையில் அறையப்படலைன்னா என்ன நடந்திருக்கும்? தேவ திட்டம் நிறைவேற இருக்காது. அப்ப பாருங்க, அப்ப சத்தியத்தை சொன்னா ஒருத்தன் விடுதலை ஆவான்னு கர்த்தருக்கு தெரியும். அப்ப எது ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும்? சத்தியம் தான் விடுதலை ஆக்கும். இந்த ஹீலிங்லாம் இல்ல, ஸ்கூல்லாம் தடுறதுலாம் இல்ல. ஒரு மனிதனுக்குள்ள சத்தியம் போகும்போது சூம்பின கை ஆடுது. சூம்பின கைகளுக்கு ஆடு என்ன பண்ணுது? அல்லேலூயா. ஆமா தானே? அவர் என்ன வெள்ளியும் ஒண்ணும் இல்லை. நான் சொன்னாங்க இயேசுவின் என்ன ஜெபம் பண்ணாங்க அவங்க? எங்க இடத்துல வெள்ளியும் இல்லை ஒண்ணும் இல்லை. நான் சொன்னாங்க இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. அங்க எலும்புகள் நடக்க ஆரம்பிக்குது. ரத்த ஓட்டலாம் எங்கெல்லாம் நின்று போச்ச போகுது. சத்தியம் உள்ள போகல தானங்க. அற்புதத்துக்கார நேரம் இருக்கா? ஆண்டவர் பார்க்க வந்தாங்க. ஆண்டவர் அங்க சுகம் இல்லாதவங்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆனா அவர் சத்தியத்துக்கு ஒளியாய் வந்தார். அல்லேலூயா. அவர் சத்தியத்தின் நியாயாதிபதியாய் வந்தார். சத்தியத்தை பேசுகிறவர் வந்தார். இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன பஞ்சம் வருமா? சத்தியத்துக்கான பஞ்சம் வரும். அப்ப பைபிள் எழுதுனா பைபிளை எரிச்சிடலாம். அல்லேலூயா. பெரிய பெரிய பலகைகளை ஏறினாலும் எரிச்சிடலாம். இருதயத்துல எழுதுனா அழிக்க முடியுமா? அப்ப இந்த காலகட்டத்துல எங்க எழுதணும் சத்தியத்தை? பைபிள்ல சத்தியத்தை எங்க எழுதணும்? பைபிள்ல எழுதணும். பைபிள் எங்க எழுதணும்? இருதயத்துல எழுதணும். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வேதாகமாய் மாறணும். நான் நடமாடும் வேதாகமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நடமாடும் வேதாகமாய் மாற வேண்டும். அப்ப நமக்குள்ள வேதாகம் வரணும். அதனாலதான் எங்க சொல்றேன், ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அப்ப நம்ம ஒரு பாவம் செய்ய போறோம், நம்ம ஒரு காரியம் செய்ய போறோம், அதை ஏன் நம்ம அதை செஞ்சிடறோம்? சொல்லுங்க பாப்போம். சத்தியம் நமக்குள்ள இல்லை. நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நான் இல்ல. சத்தியம் இருந்தால் நம்ம கண்டிப்பா விடுதலை ஆகும். சத்தியம் இருந்தால் நம்ம கண்டிப்பா, ஒரு கோவம் வருது உங்களுக்குன்னு வச்சுங்களேன், மத்தவங்க பத்தி குறை பேசுறீங்க, கோவம் வருது, அப்ப என்ன ஆகும் நினைக்கிறீங்க?
என்ன ஆகும் நினைக்கிறீங்க? சத்தியம் இருந்தா ஐயோ இது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அடக்கிக் கொள்ள முடியும். ஒரு பெருமையா பேசுறீங்கன்னு வச்சுங்க, எப்ப பார்த்தாலும் பெருமை பேசிட்டே இருக்கேன். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அப்ப பெருமை பேச்சு என்ன பண்ணும்? கொஞ்சமா குறையும். பித்தலாண்டமே சொல்லிட்டு இருக்கேன், அவர் கோல் நாவை அருவு இருக்கிறார், பொய் நாவை அருவு இருக்கிறார். சத்தியம் சொல்ல சொல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஏமாத்த போறீங்கன்னா ஏமாத்தக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுவார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்க பூமியில என்ன பண்ணுவீங்க? சாட்சியா இருப்பீங்கன்னு தான் கடவுள் சொல்றாரு. அப்ப நீங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்? அதிகமா கடைசி கால சபை, கடைசி கால ஆதி சபையில என்ன விருத்தி அடைஞ்சது? சத்தியம் விருத்தி அடைந்தது. அல்லேலூயா. அதனாலதான் போன வாரம் நான் முடிக்கும் போது சொன்னேன், அவர்கள் வேதத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் ஜெபத்திலையும் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 4:6 வாசிங்க பார்ப்போம். நாங்களோ சொல்லுங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் தேவவசனத்தில் போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். தரித்திருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 2 ஊழியம் நடந்துச்சு. ஒரு ஊழியம் என்ன ஊழியம்? ஜெபிக்கிற ஊழியம். சொல்லுங்க, ஒரு ஊழியம் ஜெபிக்கிற ஊழியம். இன்னைக்கு சபைக்கு கை தூக்க சொன்னா எதுக்கு நீங்க கையை தூக்கல? ஜெபிக்க கையை தூக்கல. அல்லேலூயா. வாங்க டூர் போவோம்னு சொல்லி தானே செஞ்சிருப்பீங்க, தூக்கி இருப்பீங்க. வாங்க டூர் போவோம் என்று சொல்லியிருந்தார். வாங்க நம்ம ஊர் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தா. அல்லேலூயா. தப்பா நினைக்காதீங்க. அம்மாவா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். யாருக்கெல்லாம் கிஃப்ட் வேணுமோ கை தூக்கணும், என்ன பண்ணிருப்பீங்க? கை தூக்கிப்பீங்க. ஆனா யாரெல்லாம் ஜெபிப்பீங்க அப்படின்னு கேட்டா யாரும் நிறைய பேர் கைவே தூக்கல. ஆனா அன்னைக்கு நடந்த ஆதி சபையில் நடந்த ஊழியம் என்னது? ஜெபிக்கிற ஊழியம். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் இல்லாமல் போனார்கள். ஜெபிக்கிறவர்கள் இல்ல. காலையில எழுந்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? கடைசி கால ஊழியத்துல நடக்கிற பெரிய மாற்றம் என்றாலும் ஒரு மனிதன் ஜெப வீரனாய் மாறுவான். ஜெபிக்க ஜெபிக்க தான் தேசத்துல என்ன பண்ணும்? மாற்றத்தை பார்க்க முடியும். ஜெபிக்க ஜெபிக்க தான் விக்கிரக கோட்டை தகர்க்கப்படும். ஜெபிக்க ஜெபிக்க தான் பாவங்கள் எல்லாம் நிர்விசாரணையாய் மாறும். ஜெபிக்க 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 தான். ஒரு விசுவாசிக்கு அடையாளம் என்ன? தூங்குறதா? ஜெபிக்கிறதா ஒரு விசுவாசிக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க 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 மனசுக்குள்ள வாயை திறந்து வண்ணாந்தரத்துல போய் எங்கேயாவது உட்காந்து சபையில உட்காந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபித்து வீழ்த்திருக்க கூடாது. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்களோ ஜெபிக்கிற ஊழியத்திலையும். உன் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கணும், உன் பையனுக்கு அற்புதம் நடக்கணும், ஒரு வீடு கட்டப்படணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னா நீ எவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிற, நீ எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிற, எவ்வளவு நீதியா இருக்குன்னு கத்த கேட்பார? கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நாங்களோ ஜெபிக்கிற ஊழியத்திலையும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரித்திருக்கிறோம். ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபம் யாரு நமக்குள்ள இருந்து செய்யணும்? வாக்கு கடங்கான பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. யார் இருக்கணும்? வாக்கு கடங்கான பெருமூச்சு விடுகிறவர். ஒரு கூட்டம் பரிசுத்த ஆவியே பெறாம இருக்குதுங்க. ஒரு கூட்டம் என்ன பெறல? சபைக்கு வரீங்க. இப்ப சபைக்கு வந்தா நீங்க நல்லவங்களா உத்தமனாய் மாறணும். ஒரு சர்ச்சைக்கு காணி கொடுக்க உங்களுக்கு மனசு வருதா? சொல்லுவாங்க, எத்தனை பேர் கொடுப்பீங்க கேட்டா எத்தனை பேர் கொடுக்குறீங்க? 10 பேர் கை தூக்குறீங்க. உங்களுக்கு மனசே இல்லை தானே? அப்ப யாரு கத்து கொடுக்கணும்? அதை ஆண்டவர் தானே கத்து கொடுக்கணும். நீ 10 ரூபாயை மறைச்சா கத்த சொல்ற மறைக்காதமா. மண்டபத்துக்கு போய் என்ன பண்ண? 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து கேட்டாரு. நான் 5,000 ஏமாத்து வரலாம். ஆனா ஆவியானவர் என்ன தண்டிப்பார். அல்லேலூயா. ஆவியானவர் செவி கொடுக்கணும்னா உங்களுக்கு யார் வரணும்? அப்ப உங்களுக்கு பயம் இல்லாமல் போறது என்ன? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுக்காரர்களே, உங்க சபை, நம்ம சபை மக்களுக்கு வேலைக்கு போக யார் கத்து கொடுத்தா? ஆண்டவர் கத்து கொடுத்தாரா? ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? அப்ப ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக சொல்லல. 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள் கர்த்தருடைய நாள் தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப யாரு இல்ல உள்ள? ஆண்டவர் பேரா சொல்றது இல்ல, ஆவியானவர் உள்ள இருக்கணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல ஒரே ஒரு நாள் தேவ சமூகத்துல விழுந்து கடக்க முடியாத ஒரு விசுவாசியா இருக்கிறமே. அப்ப யார் கத்து கொடுக்கல? ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் உங்க வீட்டுல வந்து ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட முடியாதுல்ல, விசுவாசி கூப்பிட முடியாதுல்ல. அப்ப யாரு கூப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுவார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை கூப்பிட ஆரம்பித்தார். நேரமாச்சு, ஆலயத்துக்கு நேரமாச்சு, கிளம்பலையா, ஆண்டவரை பார்க்க மன்னம் துடிக்கலையா, இயேசு வந்திருக்காரு, உன்னை பார்க்க துடிக்கிறாரு,
பாஸ்டர் வந்திருக்காரு, உங்ககிட்ட பேச துடிக்கிறாரு. ஆலயம், தேவ ஆலயம். யார் சொல்லணும்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும். ஏக்கா சர்ச்சைக்கு வரியா? இல்ல நான் வரல. எப்ப பார்த்தாலும் உனக்கு சர்ச்சை கூப்பிடுறதா வேலை? அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் 9 மணிக்கு நீ வீட்டுல உட்கார்ந்து இருக்க முடியுமா உன்னால? முடியவே முடியாது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நான் உனக்கு போதிக்கிறவர் இருப்பாரு, இருக்க மாட்டேன். எந்த வேலையா வரட்டும், பையன் வரட்டும், பொண்ணு வரட்டும், கறி குழம்பு ஆக்கி கொடுத்தா வருவீங்களா? ஒரு நாள் கறி குழம்பு சாப்பிடாம இருக்கும் புள்ள. அல்லேலூயா. எந்த கோடீஸ்வரம் வந்தாகணும். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு மிஞ்சிதான் எல்லாம் என்று சொல்லுகிற அந்த வைராக்கியம் எப்ப வரும்னு கேட்டீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கும் பொழுதுதான் இருக்கும். பரிசுத்த ஆவியான இருந்தாதான் வரும். கிறிஸ்தவனா நீங்க வாழ்ற முக்கியம் இல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ள வாழ்றது. நாங்களும் ஜெபம் பண்ணுகிறதுலையும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் அப்படின்றாங்க. அதுக்கு வாசிங்க பார்ப்போம். இந்த யோசனை சபையர் எல்லாருக்கும், சபையில இருக்கிற எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிராகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தினாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவருக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். வேதவசனம் விருத்தி அடைந்தது. என்ன பண்ணுது? சீஷருடைய தொகை பெருகினது. சீஷருடைய 7ஆம் வசனம் சொல்லுது, சீஷருடைய தொகை பெருகினது. என்ன ஆகுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது வசனம் போதிக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது வசனம் விருத்தி அடையுது. அப்போ நீங்க பேசுறது, நடக்கிறது, வாழ்ற வாழ்க்கை எதுல வருது? வசனத்தின்படி வாழுது. அப்ப நமக்கு எது தேவை? கடைசி காலத்துல வசனம் தேவைன்னு நமக்கு யார் வேணும்? ஆவியானவர் வேணும். ஏன் ஆவியானவர் வேணும் அப்படின்னா, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிச்சு பாருங்க. யோவான் எடுங்க பார்ப்போம். 14ஆம் அதிகாரம். சத்திய ஆவியாகிய ஒருவர் வரப்போகிறார். அப்ப சொல்றாரு, அங்க பாருங்க, வாசிங்க பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 15 நான் சொல்ற பாருங்க. 16, 13 வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவாராம். அல்லேலூயா. இந்த சத்திய ஆவி யாரு? நம்ம கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். இப்ப நமக்குள்ள இருக்கு யார் இருக்கணும்? ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயா நான் அதை பண்ணிட்டேன் நீங்க சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்களுக்குள்ள யாரு இல்ல? ஆவியானவர். ஆவியானவர் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் தான் நமக்கு நன்மையை கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் தான் நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆவியானவர் தான் வஞ்சி கூடாதுன்னு சொல்லுவார். ஆவியானவர் தான் பெருமை பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்ப உங்களுக்குள்ள யாரு இருக்கணும்? சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா கடைசி காலத்துல யாரு வேணும்? ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். அப்ப ஆவியானவர் இருந்தாதான் உங்களுக்கு வசனத்துக்கு என்ன வராது? பஞ்சம் வராது. யார் சொல்லிக் கொடுப்பா உங்களுக்கு? யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்ல, இது ஒரு விதமான ஒரு காரியம். ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப பாஸ்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், பலர் பேர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் காட்டிலும் ஆவியானவர் பிரத்யட்சமாய் சொல்லுவார். நான் போன வாரம் சொல்லியிருப்பேன், தேவ செய்தி ஒண்ணு இருக்கு, தேவ தூது ஒண்ணு இருக்கு. தேவ செய்தின்னு ஒண்ணு இருக்கு, தேவ தூதுன்னு ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க, தேவ செய்தின்னு ஒண்ணு இருக்கு, தேவ தூதுன்னு ஒண்ணு இருக்கு. தேவ செய்தினா என்ன தெரியாது உங்களுக்கு, நான் சொல்லி கொடுத்தேன். தேவ செய்தினா என்ன? நைட்டு ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவது. அல்லேலூயா. பைபிள் எடுத்து மோசேவை குறித்து எழுது அதை பார்த்து இதை பார்த்து நோட்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்து ஒரு தேவ செய்தி எடுத்து வந்தாச்சு பாஸ்டர். இப்ப தேவ செய்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு தேவ தூது வருது, பரலோகத்திலிருந்து ஸ்ட்ரைட்டா வருது. அல்லேலூயா. பரலோகத்துல இருந்து தேவ செய்தி நான் ப்ரிப்பேர் பண்ணனது, ஆவியானவருக்கு அங்க சொல்லி கொடுத்ததை எழுதுறேன், இதுக்கு போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா தேவ தூது வருது. டாபிக் மாறுது, வல்லமை பெருகுது. தேவன் பிரத்யட்சமாய் பரலோகத்திலிருந்து ஸ்ட்ரைட்டா பேசுறாரு. அப்படி பேசும்போது அக்கினி பிழம்பு கொட்டும்.
ஆவியோட கிரியை நடக்கும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்டாலும் உணர்வே இல்லாம இருப்பாங்க. நான் பரிசுத்தம், நான் நீதி உள்ள, எவனுங்க நீதி உள்ளவனே இல்லை, என்னை உட்பட. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே நீதி உள்ளவர், கர்த்தர் ஒருவரே நீதிபரர், கர்த்தர் ஒருவரே பரிசுத்தமான தெய்வம். அந்த பரிசுத்த தெய்வம் அனுப்புகிற தூது ஒண்ணு இருக்கு. அந்த தூது தான் இப்ப பேசப்படுகிறதான வார்த்தைகள். அல்லேலூயா. நான் எடுத்த பிரசங்கம் ஒண்ணா இருக்கும், நான் பேசுகிறது ஒண்ணா இருக்கு அப்படின்னா, நான் எடுத்ததை பேசல, நான் எடுக்காத ஒன்றை பேசுகிறேன் என்று சொன்னார். அது பரலோகத்திலிருந்து வருகிற தூது. அவர் தூது அனுப்புகிறார். என் மக்களுக்கு இதை சொல்லணும். இதையும் கேட்டு என் மனது உணராம அப்படியே இருந்துகிட்டு நான் நினைக்கிறதா நினைப்போம் அப்படின்றதுலாம் கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது. உன் தரித்திரம் மாறவே மாறாது, உன் கண்ணீர் மாறவே மாறாது, உன் வியாதி மாறவே மாறாது, உன் குடும்பத்துல சந்தோஷம் வரவே வராது. ஆனந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா நீ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானட்ட அனுதினமும் பேச ஆரம்பிக்கணும். அனுதினமும் பரிசுத்த ஆவியானட்ட பேச ஆரம்பிக்கணும். அவர்கிட்ட நீ பேசணும், அவர் பேசுகிறதை மனிதன் கேட்கணும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடுவியா நீ? இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக நமக்கு வருமா மனசு? இல்லையா? ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார் உங்களோட. கடைசி காலத்துல வசனத்துக்கான ஒரு பஞ்சம் வந்துடுச்சு. நீங்க எத்தனை பேர் கேட்டா ஏஞ்சி உட்காருங்க, 10 வருஷம் விசுவாசி நான் கூப்பிட்டு கேட்க போறேன். இல்லையா? 10 வருஷமா விசுவாசி கை தூக்குனீங்களே, அவங்கள கூப்பிட்டு ஒரு வசனத்தை கேட்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லலைன்னா நீங்க இன்னும் புடவிடப்படும் சொல்றாங்க. உஷாசி இருக்காங்க, இந்த சபை ஆரம்பிச்சுல இருந்து இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா சூப்பர். இத இருக்காங்க சந்திர அம்மா இருக்காங்க, ரொம்ப வருஷமா சபையில விசுவாசியா இருக்கீங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால சொல்ல முடியுமா? இல்லையா? மேகலட்சுமி இருக்கு, சபை ஆரம்பிச்சுல இருந்து இருக்கு. மஞ்சுளா இருக்கு, ஒரு கேள்வி கேட்டா சொல்லிடுவீங்களா? அப்ப நீங்க எது மறந்துட்டீங்க? பேரெல்லாம் கேட்கும் போதே உங்களுக்கு படப்படங்குது. ஐயோ என்னடா இந்த ஆள் கேட்டுற போறவனுக்கு இருக்குதானமா, நம்ம அவமானப்பட்டு நின்றுவோமேன்னு சொல்லிட்டு அது நினைச்சீங்க தானே? அது நினைப்புல வந்தது தானே? அப்ப நீங்க எதுல நிக்கலன்னு அர்த்தம். பைபிள மூசா கட்சி குச்சா ராதாமா சொல்லுங்க பாப்போம். ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்ட்ட. சத்தியம் 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 எங்க போனுச்சு சத்தியம்? நீதான் 10 முறை பைபிள் படிச்சுட்டிய, நீதான் 10 முறை பிரசங்கம் கேட்டுட்டீங்க. இதே பிரசங்கத்தை 1000 முறை பண்ணிட்டேன் நானு. எங்க போச்சு வேதத்தின் அறிவு? வேதத்தின் சத்தியம் எங்க போச்சு? அப்ப வேதத்தை மறக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன இருக்கு? உலக சிந்தனை இருக்கு. வேதத்தை மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? உலக ஆசீர்வாதத்தை குறித்த நாட்டம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு எதிராக நிற்பவன் யார்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் தான் பேசிட்டே இருப்பார். உங்களை மாதிரி நான் 1000 முறை எல்லாம் பைபிள படிக்கல, 10 முறை எல்லாம் படிக்கல. முடிஞ்சு போனா ஒரு முறை படிச்சிருக்கேன், ஒரு முறையும் தக்கி தான் படிச்சிருக்கேன். நான் பொய்லாம் சொல்லல, நான் பாஸ்டர் அதெல்லாம் நான் ஒரு முறையும் நான் ஃபுல்லா படிச்சது இல்லை. பைபிள் ஸ்கூல் படிக்கும் போது படிச்சுதான். அதுல இருந்து அப்போ படிச்சேன், ஒரு போட்டியில படிச்சோம். நிதானமா கூட படிக்கல, அப்பதான் ஒரு முறை படிச்சேன். அதுக்கப்புறம் நான் படிக்கவே இல்லை பைபிள். ஆனா நீங்க என்கிட்ட கேளுங்க, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, வசனத்துல அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற தில் இருக்குன்னா அது மாற்றினால் அல்ல, மாற்றி ஞானத்தால் அல்ல, தேவ ஆவியினால மாத்திரமே சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு வண்ணம் இருக்கிறது. நான் சொல்லிக் கொடுக்கிற விதம் ஒண்ணு, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விதம் ஒண்ணு. தூது பரலோகமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. மனுஷன் பண்ணுகிற உபதேசத்துல நீங்க நிக்கிறது ஒரு கட்டம். தேவ ஆவியானவர் பேசுறதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருக்கீங்க? உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. தேவ ஆவியானவர் பேசுறதுக்கு எத்தனை முறை நீங்க யாரெல்லாம் ஒப்பு கொடுப்பீங்க? தேவ ஆவியானவர் பேசுறாரு. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுங்க. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்பு கடவான். வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையின் தெய்வம் இங்க நிக்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய போறீங்க? இன்னைக்கு கடைசி கால எழுப்புதலுக்கு வர வேண்டிய ஒரே ஒரு நோக்கம், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். பெருமெல்லம் வந்தும் பெருமழை செறித்தும் அந்த வீட்டின் மேல் மொழுதும் பொழுது அது என்ன அசையாமல் நிற்கும். என் வார்த்தையை கேட்டு அதை செய்யாதிருக்கிறவன் எவனோ மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமெல்லம் எழுந்தும் பெருமழை செறித்தும் அந்த வீடு இருந்து போனது. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீங்க? பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்லை, ஆவியான வெளிப்படுறது தான் முக்கியம். நீங்க ஒரு அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சா கூட ஆவியானவர் பேசுறது தான் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் பேசணும். அப்போ உங்கள்ட்ட பைபிள் படிக்கும் போது, வேதத்தை கேட்கும் போது,
இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்கும்போது உங்கள்ட்ட ஆவியானவர் பேசியிருக்கிறாரா? அப்ப கடைசி காலத்துல எதுக்கு பஞ்சம் உண்டாக போகுது? உங்களை ஏமாத்துறது யாரு? பிசாசு. எப்படி ஏமாத்துறான்? உங்களுக்கு வசனம் தெரியாதுன்னு சொன்னாதான் ஏமாத்த முடியும். வசனம் தெரிஞ்சவனை பிசாசு தொட கூட முடியாது. சொல்லுங்க பாவம். வசனம் தெரியாதவன பிசாசு ஒரு முடிய கூட போட முடியாது. வசனம் தெரிஞ்சவன்ட்டு அவன் பாஷாலாம் பலிக்கவே பலிக்காது. வசனம் தெரிஞ்சவன் பிசாசு வசனத்தால் அட்டிப்பாரு ஏசுனாரு. அல்லேலூயா. பிசாசு வசனத்தை பேசுறான். நீ தான் தேவகுமாரனாச்சே, நீ தான் தண்ணீரை திராட்சரசமா மாத்துவ, மரித்தவனை உயிரோடு எழுப்புவ, அல்லேலூயா, அற்புத அடையாளங்கள் செய்யக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஒரே குமாரன்ல. இந்த பசிக்குது தானே உனக்கு, இந்த கல் என்ன பண்ண அப்பமாக்கா? எவ்வளவு கிண்டலான பேச்சு, எவ்வளவு கேலியான பேச்சு ஏசுனாரு. தொலைச்சிடலாம் சொல்ல சொன்னாரா? பாக்குறியா? சூ மந்திரகாலின்னு சொன்னாரா? போட்டு ஒரு அப்பத்தை கல்லாக்கி கல்ல வந்து அப்பமாக்கி தானே அல்லேலூயா அல்லேலூயான்னு கை தட்டிருப்பீங்க எல்லாரும். ஆண்டவர் அது எதுவுமே சொல்ல. ரொம்ப சிம்பிளான வேடு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். எங்க வந்துச்சு? யார் அதை சொன்னா? அவருக்கு பரிசுத்த ஆவினாலே 1ஆம் தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வசந்த வாசி பாத்தீங்கன்னா, நீங்க 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசந்த அப்போ லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா அதுல இருக்குங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், எதுல நிறைந்தாரு? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு. யாரு கூட இருக்கிறார்? ஆவியானவர் இயேசுவோட கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆவியானவர் இருந்தாதான் அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஆவியில வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால. புரியுதா உங்களுக்கு? அப்ப பிசாசை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எது வேணும் உங்களுக்குள்ள? அற்புதம் நடக்கணும்னா எது வேணும்? வசனம் வேணும். அற்புதம் நடக்குன்னா வசனம் வேணும். அப்போ எது மறந்து போறாங்க இன்னைக்கு? வசனத்தை மறந்து போறாங்க. அப்ப சத்திய ஜீவியத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு எது தேவை? சத்திய ஜீவியம். நான் சபை பேரு சத்திய ஜீவியம். சில பாஸ் கேட்பாங்க, சத்திய ஜீவியம் என்ன? சத்தியத்துக்கு வாழ்ற கூட்டம். அல்லேலூயா. ஆதி சபை ஊழியர்கள் ஜெபிக்கும். உங்க ஐக்கியத்தின் பேர் ஆதி சபை ஊழியர்கள். ஆதி சபை ஊழியர். ஆமா, ஆதி சபைக்கு நாங்க திரும்ப போறோம். ஆவியானவர் கொடுக்கிற வேடு. ஆவியானவர் கொடுக்கிற வேடு. அப்ப நீங்க யார முக்கியப்படுத்தணும்? வசனத்தை முக்கியப்படுத்தணும். அந்த வசனம் யாரு கொடுக்கறது? அப்ப அற்புதம் எதுல நடக்க போகுது? வசனத்துல. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கூட்டத்துக்கு போறது முக்கியம் இல்ல. கூட்டத்துக்கு போறது முக்கியம் இல்ல. அங்க என்ன பேசுறாரு? இப்ப ஜெகனையா பேசினாரு முக்கியம் இல்ல. என்ன பேசினாரு? அதெல்லாம் கூட்டம் சம கூட்டங்க அப்படி இப்படின்னு என்ன பேசினாரு? அங்க ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடமா. இன்னைக்கு பல பேர் கிளம்பிட்டாங்க, அற்புதம் செய்யறோம், அடையாளம் செய்யறோம், அக்கிரமம் செய்யறேன்னு சொல்லி. ஆனா இயேசு சொல்லுகிறார், உன்னை நின்று கொண்டு நீ செய்யும் நான் செய்யும் அற்புதத்தை பார்ப்பாங்கிறார். விசுவாசிக்கிற நாம அற்புதத்தை பார்க்கணுமா இல்லையா? கடைசி கால சபைக்கு திரும்புவர்களுக்கு என்ன வேணும்? அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? இப்ப என்னத்தை நீங்க கத்துக்கணும்? இப்ப எல்லாரும் என்ன செய்யணும்? வேதத்தை படிக்கணும், வேதத்தை தெரிந்து கொள்ளணும், வேதத்தை புரிந்து கொள்ளணும். வேதத்தின் படிதான் கடவுள் கடைசி காலத்துல. அதனாலதான் கத்த சொன்னாரு, ஆகாரத்தினால் வரக்கூடிய பஞ்சம் அல்ல, அல்லேலூயா, ஜலத்தினால வரக்கூடிய பஞ்சம் அல்ல, என் வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். வசனத்திற்கு பஞ்சம் உண்டாகும். ஆனா இந்த வசனம் இருக்கும், ஆனா இதை யாராலையும் போதிக்க விடமாட்டாங்க. இந்த வசனத்துக்காக அலைந்து திரிகிற காலம் வரும். வசனம் கேட்காதா? யாராவது சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா காலம் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்துடும். அவன் பெருமை இவன் பெருமையை பேசிக்கிட்டே இருக்கிற காலம் வந்துடும். சபையில ஃபுல்ஃபீட்டுக்கு ஏறினா, நான் அமெரிக்கா போனேன், அங்க போனேன், இங்க போனேன், அவன் பெருமையை பேச ஆரம்பிச்சாங்க. இங்க பெருமைக்கு தானேங்க உலகம், பெருமை தானே. இப்ப உங்களை பெருமையை பேசினா எப்படி இருக்கும்? அம்மா அவர்கள் 10,000 பணம் கொடுத்தார்கள், ஐயா அவர்கள் 25,000 கூட்டத்துக்கு பணம் கொடுத்தார்கள். அன்பு ஐயா அவர்கள் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார். சில நொடிகளிலே உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும். வந்துட்டார், இதோ வந்துட்டார். எம்டி ஜெகன் ஐயா வந்துகிட்டே இருக்கிறார். மோகன் ஐயா வந்துட்டார். ஆண்டவர் வந்துட்டாரு. ஆண்டவரே வரலையே. ஆண்டவர் வந்தா கூட அவ்வளவு பதட்டு இருக்காது நமக்கு. மனுஷன் வந்து அவ்வளவு பதட்டு. ஐயோ அதனால ஏசுனார் வந்தா மட்டும்தான் பதட்டம். ஏசுனார் வந்தா மட்டும்தான் பயம். யார் வந்தாலும் பயம் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாம் தெய்வ மனிதர்கள், கணத்துக்குரியவர்கள்.
அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை ரெஸ்பான்சிவ் என்ன பண்ணும், அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனா கடவுள் வராரா? யாரோட பெருமையை பத்தி பேசுவதற்கல்ல, யாரோட கட்டுக்கதையை பத்தி பேசுவதற்கல்ல, யாரு மீன் கொடுத்தா, யாரு கறி கொடுத்தா, யாரு அரிசி கொடுத்தா, யாரு பருப்பு கொடுத்தா, யாரு ஹெல்ப் பண்ணா, அவங்கள பத்தி எல்லாம் பேசுறது கதையல்ல. இயேசு ஒருவர் இருக்கிறார், அவரை பத்தி பேசுகிற சத்திய மார்க்கமான ஜீவியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை? இன்னில இருந்து நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்க போறீங்க. சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. எல்லாரும் எழுந்திருக்க போறோம். அல்லேலூயா. சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. சத்தியத்தை நான் பேச வேண்டும். ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் உட்காந்து ஃபீல் வருதா உங்களுக்கு? ஒரே கை தட்டல, ஒரே ஆர்ப்பாட்டம் இல்ல. மனுஷன் பேசுனா அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் பேசினா எனக்கு இவ்வளவு பேச்சே வராது. ஆவியானவர் பேசினா வரும். எத்தனை பேருடைய ஆவி இங்க கொழுந்து விட்டு எரியுதுன்னு தெரியல. கடைசியா ஜெபிக்க போகிறோம். ஆவி கொழுந்து விட்டு எரிந்தவர்கள், வசனத்துக்கு நான் நிக்கணும்னு நினைக்கிறவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இடைப்படுவார். எல்லாம் கொட்டாய் கிட்டாயெல்லாம் இப்பயே விட்டுக்குங்க. அல்லேலூயா. 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். கொட்டாய், சோம்பல், முறிக்கிறது, ஏந்திருக்கிறது எல்லாத்தையும் விட்டுக்குங்க. குடிச்சிக்கங்க. கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக கடைசி காலத்துல ஒரு பஞ்சம் உண்டாக போகுது. அந்த பஞ்சம் என்ன பஞ்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாரத்தினால் அல்ல, ஜலத்தினாலும் அல்ல. எதனால வரப்போகுது? என் வேத வசனத்துக்கு ஒரு பஞ்சம் வரப்போகுது. வேத வசனத்தின் பஞ்சம் வரப்போகுது. இந்த வேத வசனம் கிடைக்க கூடாதபடிக்கு ஒரு பஞ்சம் வரப்போகுது. தயவு செய்து சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், இது 100க்கு 100 உண்மை. நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கீங்க, தேசபா பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேதம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு கொடுக்குற புத்தகம் வேத புத்தகம். இந்துக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஒரு பகவத்கீதை வைத்திருக்கிறாரான்னு கேட்டா அவங்கள்ட்ட இருக்காது. ஆனா கிறிஸ்தவர்கிட்ட போய் கேளுங்க, அவங்ககிட்ட வந்து உள்ள நுழைஞ்ச உடனே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு இலவசமாகவோ காசுக்கோ கொடுக்கப்படுகிற ஒரே புத்தகம், அல்லது இலவசமாகவோ அல்லது காசுக்கோ அவன் கையில முத கொடுக்கிற ஒரு புத்தகம் வேத புத்தகம். அவன் சொல்லுவான், பாசு சொல்லுவாரு, தம்பி நீ ஞானஸ்தானம் பெற்றுட்டா, இதுதான் இனி உனக்கு வழிகாட்டும், இதுதான் உனக்கு இனிமே வழிகாட்ட போகுது, இதான் வெளிச்சமா நிக்க போகுது, இதை மட்டும் பிடிச்சிக்க, இந்த வார்த்தையை பிடிச்சிக்க, இந்த வார்த்தை உன்னோட கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் அவன்கிட்ட அந்த பைபிளை கொடுத்த பிறகு அந்த பைபிளை அவன் வாங்கினவன் சாகர வரைக்கும் இந்த பைபிள் தான் என் வாழ்க்கை, வார்த்தை தான் வார்த்தை, வார்த்தை அனுப்ப சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் பேசணும், ஆவியானவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும்னாக்க கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, கடைசி காலங்களில் நாங்க நிக்கிறோம், எழுப்புதலை காண வேண்டும் என்று சொல்லி என் சபை நிற்குது. எழுப்புதலுக்காக என் சபை காத்திருக்கிறது. எத்தனை பேர் எழுப்புதலுக்காக காத்திருக்கீங்க? கரங்களை அப்படி உயர்த்தி, ஏசப்பா இன்னைக்கு பேசப்பட்ட வேத வசனத்தின்படி நான் எழுப்புதலின் சபையாய் மாற வேண்டும். எல்லா ஆவியில நிறைந்து ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து பேசுங்க பாப்போம். முன்னாடி நிக்கிற எல்லாம் வாயை திறந்து நீங்க கேட்டப்பட்ட வசனம் உங்களுக்காக பேசப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட பேச போறீங்க, ஆண்டவர்கிட்ட பேச போறீங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க பாப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பரலோக தெய்வம் தம் தூதர்களை அனுப்பி தன் ஜனங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும்படியாக எல்லா ஆண்டவரை நோக்கி எல்லா ஆவில நிரம்பி எல்லா ஆவில